நிச்சயம் எழ வேண்டும். தவத்திலிருந்து மீண்டெழ வேண்டும். வேண்டாம் மகாதேவா. தேவி கன்னியாகுமரி இனி எழமாட்டார்கள். இத்தவத்திற்கு பின்னால் அவர்கள் செய்த சத்தியம் உள்ளது. அவர்கள் தவத்தை இனி மகாதேவர் எண்ணினாலும் கலைக்க இயலாது. அமைதி காக்கவும், அமைதி காக்கவும், அமைதி காக்கவும். நான் சிவசக்திக்கு மட்டுமல்ல, அண்ட சராசரத்திற்கும் துரோகம் செய்து விட்டேன். மாபெரும் பாவம் புரிந்து விட்டேன். இந்த பாவத்திற்கு நாரதனால் விமோசனம் காண இயலாதே. நான் மகாதேவரை அவரது சக்தியின் ஒரு ரூபத்திடமிருந்து பிரித்து விட்டேன். இன்று நான் சிவசக்தியையே பிரித்து விட்டேன். கொடிய பாவத்தை செய்து விட்டேனே மகாதேவா, கொடிய பாவத்தை செய்து விட்டேன். நான் வாழ தகுதியற்றவனாகிவிட்டேன் மகாதேவா. எனக்கு மரண தண்டனையை வழங்குங்கள். அற்புதம் அசுரகுரு, அற்புதம். இயலாத காரியத்தை தாங்கள் நிகழ்த்தி காட்டிவிட்டீர்கள். சிவனை சக்தியின் ஒரு ரூபத்திடம் இருந்து நிரந்தரமாக பிரித்து விட்டீர்கள். தாயே, இது நமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த வெற்றி சாதாரண வெற்றி அல்ல ராகு. அசுரர்கள் இதுநாள் வரை பெற்ற வெற்றியில் உன்னதமான வெற்றியாகும். எழுங்கள் மகாதேவா. தாங்கள் தானே கூறினீர்கள், விதியில் எழுதியதை மாற்ற இயலாது என்று. இவை அனைத்தும் முன்பே தீர்மானிக்கப்பட்டது. நடப்பவை அனைத்தும் நிச்சயம் நடந்தே தீரும். நமது காதல் இக்கணம் அன்பின் முழு பரிபாஷையாக மாறிவிட்டதல்லவா பிரபு? அன்போடு சந்திப்பவர்கள் அன்பில் ஐக்கியமாகிறார்கள். நானும் நீங்களும் ஐக்கியமானது போல். ஆனால் அந்த அன்பிற்கிடையே பிரிவு உண்டானால் அதுவும் ஒரு வகையான அன்புதானே. எவ்வாறு என்று என் ரூபமான கன்னியாகுமரியும் தாங்களும் பிரிந்துள்ளீர்களோ அவ்வாறு கன்னியாகுமரி மற்றும் தங்களின் பிரிவில் ஏற்பட்டுள்ள